Hello viewers, welcome to our channel Grammar Routine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது types of nouns. So கிராமர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நவுன். நவுன்னா நேமிங் வேர்ட்ஸ்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நவுனில் வந்து மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து காமன் நவுன். காமன் நவுன்னா என்னன்னா a common name given to several different persons, things, animals or places. A common name given to several persons, thing, animal and places. Example, ஒரு ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம அவங்க எல்லாரையுமே குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து காமன் தான். அப்புறம் அதே ஸ்கூல்லேயே நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் நிறைய நேம் இருக்கும். ஆனால் அவங்கள மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து டீச்சர். ஸோ டீச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து காமன் நவுன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தில் இதை ப்ராப்பர் நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ப்ரொஃபஷன் வந்து காமன் நவுனாக இருக்கும்போது டீச்சர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ப்ராப்பர் நவுனாக வந்து மாறிடும். ஸோ அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் இது காமன் நவுனா இது ப்ராப்பர் நவுனா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து திங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூட்டென்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸுக்கு பேர். அதில் ஒரே ஒரு திங் வந்து ஸ்பூன். ஸோ இங்கே வந்து யூட்டென்சில்ஸ் வந்து காமன் நவுன், ஸ்பூன் வந்து ப்ராப்பர் நவுன். ஸோ நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. யூட்டென்சில்ஸ் காமன் நவுன், ஸ்பூன் ப்ராப்பர் நவுன். அதே போல் குக்கர் அப்படின்னு நிறைய யூட்டென்சில்ஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லயன் வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். அதே மாதிரியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இப்போ வந்து காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ப்ராப்பர் நவுனுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா ஒரு பர்டிகுலர் திங்குக்கு ஒரே ஒரு நேம் மட்டும் வச்சுருப்போம். அந்த நேம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லேடில் பார்த்து ஸ்பூனுன்னு சொல்ல மாட்டோம், ஸ்பூனை பார்த்து லேடில்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ரெண்டுத்தையுமே சேர்த்து யூட்டென்சில்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து யூட்டென்சில் காமன்னா ஸ்பூனும் லேடிலும் வந்து ப்ராப்பர் நவுன். புரியுதுங்களா? ஒரே ஒரு பேர் வச்சுருப்போம், அந்த திங்குக்கு மட்டும்தான் அது சொந்தம். ஸோ அதனால அது பேர் வந்து ப்ராப்பர் நவுன். இதுதான் வந்து காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்க்ரீட் நவுன். இது வந்து தேர்ட் ஒன், கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுனில் வந்து நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸுமே இதில் வந்து ஈடுபட்டிருக்கும். 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங், ஸ்கின். இதுதான் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்? வாட் எவர் வி கேன் see, வாட் எவர் வி கேன் ஹியர், வாட் எவர் வி கேன் ஸ்மெல், வாட் எவர் வி கேன் டேஸ்ட் அண்ட் வாட் எவர் வி கேன் டச். இது எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுவும் கான்க்ரீட் நவுன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மெல் வந்து ஸ்டிங்க். இது வந்து நம்ம ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ அது வந்து கான்க்ரீட் நவுன். நெக்ஸ்ட்டு நம்மளால் எதை டேஸ்ட் பண்ண முடியும்? சுகர் டேஸ்ட் பண்ண முடியும், ஸ்வீட். ஸோ இது வந்து கான்க்ரீட் நவுன். நெக்ஸ்ட்டு நம்மளால் நிறைய திங்ஸ் ஃபிசிக்கலாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ண முடியும். அது எல்லாமே பென் கூட கான்க்ரீட் நவுன் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து குவைட் ஆப்போசிட் டு கான்க்ரீட் நவுன். அதாவது கான்க்ரீட் நவுன்னா ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நான் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது நம்மளால டச் பண்ண முடியாது, சீ பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள் வந்து லவ், ஹேட், honesty, trust. வைஸ். இது எல்லாமே வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம். அதாவது இது வந்து இமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் தட் கேனாட் பி டச்டு. ஃபிசிக்கலாக வந்து டச் பண்ண முடியாது, அதுக்கு பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன்.
ஸோ கலெக்டிவ் நவுன் வந்து மோஸ்ட்லி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். கலெக்டிவ் நவுன்னா என்னென்னா நிறைய நம்பர் ஆஃப் திங்ஸை வந்து நம்மளால், ஃபார் எக்ஸாம்பிள் 5 பென்சில்னால் நம்ம 5 பென்சில்னு சொல்லிடலாம். அதுவே வந்து ஒரு காட்டன் ஃபுல்லாக பென்சிலை வந்து நம்மளால் வந்து எவ்வளோ பென்சில்ஸு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து எ கார்டன் ஆஃப் பென்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஒரு ஷீப் 2 ஷீப் இருந்துச்சுன்னா 1 ஷீப் 2 ஷீப்புன்னு சொல்லிடலாம். ஆனால் நிறைய குரூப்பாக ஷீப்லாம் போகும்போது அதை நம்ம வந்து பார்த்துட்டு எ ஹர்ட் ஆஃப் ஷீப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன். அதாவது கலெக்டிவ் நவுன் என்ன பண்ணால் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கலெக்டிவ் நவுன். இது வந்து மோஸ்ட்லி நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு கூட யூஸ் பண்ணுவோம், கவுண்டபிளுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக என்னென்னா நம்ம கவுண்ட் பண்ண முடியாமல் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் தரேன். எ ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ். இதே போல் நான் இங்கே ஒன்று எழுதுகிறேன், அதுக்கு என்ன வேர்டு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எ டேஷ் ஆஃப் லயன். நெக்ஸ்ட் 6th ஒன் கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் தோஸ் விச் கேன் பி கவுண்டட். ஸோ நம்மளால் கவுண்ட் பண்ணி இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். எக்ஸாம்பிள் பென், பென்சில், புக், டேபிள், சேர். இது எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். கேன் பி கவுண்டட். நெக்ஸ்ட் 7th அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் கவுண்ட்டையும் மெஷரையும். கவுண்ட்னா எண்ணி சொல்கிறது, மெஷர்னா அளந்து சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கூட தான் 1 kg 2 kgன்னு சொல்கிறோம். பட் நம்ம அதை கவுண்ட் பண்ணி சொல்கிறப்ப மெஷர் பண்ணி சொல்கிறோமானா மெஷர் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ சுகர் வந்து அன்கவுண்டபிள் நவுன். நம்மளால் சுகர் வந்து எத்தனை சுகர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. இட் கேனாட் பி கவுண்டட் பட் கேன் பி மெஷர்டு. ஸோ இதுக்கும் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர், சுகர், ஆயில், வாட்டர், ரெயின், ஸ்டார், ஃப்ளோர், சாண்ட். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே கொடுத்துருங்க கமெண்ட் பாக்ஸில். இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட் 8th ஒன் வந்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா என்னன்னா, மெட்டீரியல்னா என்ன நமக்கு தெரியும். ஒரு திங்கை மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் வந்து மெட்டீரியல். மெட்டீரியல் வந்து ஆப்ஜெக்ட் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வெட்டர் மேக் பண்ணுறதுக்கு நம்ம wool யூஸ் பண்ணுறோம். ஸோ wool வந்து ஒரு மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு ஷர்ட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம காட்டன் யூஸ் பண்ணுறோம். காட்டன் இஸ் அ மெட்டீரியல். அப்புறம் யூட்டன்சில்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டீலு, அயர்னு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டீல், அயர்ன், கோல்டு, சில்வர் எல்லாமே வந்து மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டீரியல் நவுன்ஸு. நான் இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லிடுறேன், அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆப்ஜெக்ட் வந்து டேபிள். இதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 9th ஒன். நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்னா என்னென்னா, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, 2 வேர்ட்ஸ் இருக்கும், 2 தனித்தனி வேர்ட்ஸ். அந்த 2 வேர்ட்ஸுக்குமே தனியாகவே ஃபுல் மீனிங் இருக்கும். அந்த 2 வேர்ட்ஸையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற நவுன்ஸ்க்கு பேர் தான் வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டூத். டூத்துன்னா என்ன? பல்.
அப்புறம் பேஸ்ட்னா என்ன, ஸ்டிக்கியாக ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் பேஸ்ட்டு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு டூத் பேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு வேர்டையுமே யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு நியூ மீனிங் கிடைக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வால்க்கு ஒன்று இருக்குது. அப்புறம் கிளாக், வால் கிளாக். அப்புறம் சன் கிளாஸஸ், சன் கிளாஸஸ். நெக்ஸ்ட் ரிஸ்ட் வாட்ச், ரிஸ்ட் வாட்ச். ஸோ இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கிற வேர்ட்ஸை வந்து ஒன்றா சேர்த்து எழுதும் போது அதுக்கு ஒரு நியூ மீனிங் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து காம்பவுண்ட் நவுன்ஸ். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் நவுன் வந்து பொசசிவ் நவுன். ஸோ இதோட நேம் வச்சு இது என்னவா இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. பொசசிவ்னா என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து பொசசிவ். ஸோ பொசசிவ் நவுன்ஸ்னால் என்னென்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணி எழுதுறோம்ல அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பேர் வந்து பொசசிவ் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ராமுன்னு ஒரு பாய் இருக்கான், அவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது. இது ராமுவோட பைக்குன்னு நம்ம தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ராமுஸ் பைக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டோம்னா இது வந்து பொசசிவ் நவுன்ஸ். ராமுஸ் பைக், ராஜூஸ் கார், அப்புறம் லிலிஸ் ட்ரெஸ். ஸோ இது மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுறது வந்து பொசசிவ் நவுன்ஸ். இதுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணிடுங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஒர்க் ஷீட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒர்க் ஷீட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் ஷேரிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.